அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா கையில் தர்ப்பை வச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்லுவோம். சரவண பவ என்ற மந்திரத்தை இந்த தர்ப்பையை, அதுவும் 6 தர்ப்பை வச்சுருக்க பாருங்க. இந்த 6 தர்ப்பையை கையில் வச்சுக்கிட்டு சரவண பவ என்ற மந்திரத்தை சொன்னால் நினைத்தது நடக்கும். தர்ப்பைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். சர வன பவ அப்படின்னா என்ன? சர என்றால் தர்ப்பை, வனம் என்றால் காடு, பவ என்றால் பிறப்பு. அப்போ தர்ப்பை காட்டில் பிறந்த முருகன், அதனால சரவண பவ அப்படின்னா அந்த பேர் வந்தது. அப்படி அந்த நாமத்தை நம்ம கையில் தர்ப்பை, அந்த 6 தர்ப்பையை கையில் வச்சுக்கிட்டு 6 படை முருகனை வேண்டி நினச்சிக்கிட்டு மனசில் ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு 108 முறை சரவணபவ சரவணபவ சரவணபவன் சொன்னால் அந்த சரவணபவன் உங்களை தேடி வருவான். நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல விஷயம்தானே. நன்றி.